அத்தியாயம் 16. என்னடி இது? என கல்யாண வேலையில் மும்முரமாக இருந்த மகா அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகளை படித்ததும் கண்களில் பயத்துடன் சாரதாவை பார்த்தாள். என்ன மகா அது? என்ன எழுதியிருக்கு? எதுக்கு அவ இப்படி ஓடி வந்து கொடுக்கறா என சூழ்நிலை தெரியாமல் கேட்டார் சாரதா. அக்கா என்ற மகாவிற்கு அதை எப்படி அவளிடம் தெரிவிப்பது என்று கூட தெரியவில்லை. சுற்றி முற்றிலும் பார்த்தவள் அங்கும் இங்கும் ஆட்கள் பரபரப்பாக சுற்றி திரிவது தெரிய, இதை தெரிவிக்க சரியான இடம் இது இல்லை என்று சாரதா கைப்பிடித்து மணப்பெண் அறை நோக்கி மகா இழுத்து சென்றாள். அவ்வளவு பரபரப்பிலும் கூட மகா மற்றும் பிரகதி முகத்தில் இருந்த பதட்டத்தையும் அவள் கைகளில் இருந்த கடிதத்தையும் கண்டு கொண்ட அம்மையப்பன் அவர்கள் பின் சென்றார். அம்பிட்டு வேலை இருக்கு, எதுக்கடி இப்ப கைய புடிச்சு இழுத்துட்டு வரவ? முகூர்த்த நேரம் ஆயிப்போச்சு, என்னன்னு சொல்லுடி. அக்கா ஒரு நிமிஷம், பெரிய பிரச்சனைக்கா, மகா திக்கி திக்கி சொன்னாள். பிரச்சனையா? என்ன ஆயிப்போச்சு? எதுக்கடி மென்னு முழுங்குறீங்க? உங்க பார்வே சரியில்லையே. அப்படி என்ன இருக்கு அதுல? சந்திரா என பிரகதி இழுத்தாள். அட என்னடி இழுக்குறீங்க? முகூர்த்த நேரம் ஆயிப்போச்சு. அடியே தேவி, தேவி என்னடி பண்ணிட்டு இருக்கவ? அலங்காரம் எல்லாம் பண்ணியாச்சா? தேவி எங்கடி ஆளை காணோம்? அவ இங்க இல்லக்கா. இல்லையா? வேற எங்க போயிருக்கா? என்னடி சொல்லி தொலைங்க. தேவிதான் லெட்டர் கொடுத்து அனுப்பியிருக்கா, படிக்கிற கேளுங்கக்கா. லெட்டர் அனுப்பியிருக்காளா? என்னடி என்னென்னமோ சொல்றீங்க? அப்படி என்னதான் அதுல எழுதியிருக்கு? அவருக்கு சற்று பதட்டம் அதிகரித்தது. அம்மா, அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நான் வேற ஒருத்தரை விரும்புறேன். அவர்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். மன்னிச்சிருங்க என மகா படித்து முடிக்க, என்னடி இது? இது என் புள்ள எழுதியிருக்க மாட்டான். நான் நம்ப மாட்டேன் என அவர் பின்னி நகர்ந்தபடியே கூற, அத்த, இது நம்ம சந்திரா கையெழுத்துதான் அத்த. கொஞ்சம் முன்னாடிதான் அவ யாரையோ பார்க்கணும்னு எழுந்து போனான். ஆனா திரும்ப வரவே இல்ல. ஒரு புள்ள மட்டும் வந்து இந்த லெட்டரை கொடுத்துட்டு போச்சு. தேவி போயிட்டா போல அத்த என்று பிரகதி சற்று பம்மியபடி சொன்னாள். ஐயோ, என்னடி கடைசி நேரத்துல இப்படி தலையில குண்டை தூக்கி போடுறீங்க? என் புள்ள அப்படி பண்றவல்லையே. என் புள்ள என்னமோ ஆயிடுச்சு போலவே என அழுது ஒப்பாரி வைத்தார். இது மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சா வெட்டி புதைச்சிருவாரே. ஐயோ ஆத்தே என கதறியபடி பின்னே திரும்பியவள் அங்கு ருத்ரமூர்த்தியாய் நின்ற அம்மையப்பனை கண்டதும் அவருக்கு சர்வமும் அடங்கி போனது. என்னங்க என ஆரம்பிக்கும் பொழுதே அவர் கண்ணம் திரும்பும்படி ஓங்கி விட்ட அறையில் சுவற்றில் முட்டி கீழே விழுந்தார் சாரதா. என்னடி புள்ள பத்து வளர்த்திருக்க? கடைசி நேரத்துல என் கருவை அறுத்துட்டாளே. இது என்னடா அநியாயம்? ஒரு புள்ள நல்லபடியா அவங்க இஷ்டப்படி நடந்து அவங்க சொன்ன மாப்பிள்ளைய கட்டுனா ஏன் புள்ளன்னு சொல்ல வேண்டியது. இதுவே அந்த புள்ள அவங்க பேச்சை மீறி போயிட்டா, என்னடி புள்ள பெத்து வளர்த்து வச்சிருக்கேன்னு பொண்டாட்டிய போட்டு மிதிக்க வேண்டியது. என்னங்க? அவர் அழுது கொண்டே பேச வந்தார். இன்னொரு அறை ஓங்கி விட்டார். பொட்ட கழுதைகளா, ஒன்னா சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்களோ என அத்தனை ஆக்ரோஷமாக பேசியவர், டேய் முத்து என்று கத்தியதும் ஒரு கனமான தேகம் கொண்ட முரட்டு மனிதன் ஒருவன் பவ்யமாக முன்னே வந்து நின்றான். அவ எங்க எவன் கூட இருந்தாலும் சரி, தலைய வெட்டி எடுத்துட்டு வாடா. அத்தே, என் புள்ள எம்பிட்டு பெரிய வார்த்தைய சொல்லிவிட்டீங்க. அவன் நம்ம புள்ளங்க, வேண்டாம்னு சொல்லுங்க என சாரதா அவர் காலில் விழுந்து கதறினார். மாமா, தீர விசாரிச்சு முடிவெடுங்க மாமா என மகா மெல்ல சொன்னார். ஏய், இது என் குடும்ப விஷயம் என அவர் பட்டென்று கூறினார். அடுத்த நொடி அமைதியாகிவிட்டார் மகா. இதற்கு மேல் அவரிடம் என்ன பேச முடியும்? பேசினாலும் புரிந்து கொள்ளும் நபர் அவர் இல்லையே. அப்படியே கேட்டாலும் உலகம் அழிந்துவிடும். ஏங்க, நேரம் ஆயிருச்சா, பொண்ணை கூட்டிட்டு வர சொல்றாங்க என மாப்பிள்ளை வீட்டிலிருந்து ஒருவர் சொல்லிவிட்டு சென்றார். அம்மையப்பன் உச்சக்கட்ட கோபத்தில் என்ன செய்வதென்றே புரியாமல் அங்கும் இங்கும் நடந்தபடி இருந்தார். அம்மையப்ப மக ஓடி போயிருச்சான். ஒரு பொண்ணு பெத்து வளர்க்க துப்பு இல்லையேன்னு போற வரவெல்லாம் மூஞ்சில காரி துப்புவானுங்களே. இத்தனை வருஷம் என் முன்னாடி கை கட்டி போனவெல்லாம் என் முன்னாடி கைய நீட்டி பேசுவானுங்களே. என்ன பண்ண போறேன் என உளறிக்கொண்டே அம்மையப்பன் சுற்றி கொண்டிருந்த நேரம் ஒரு ஓரமாய் அமர்ந்து ஒப்பாரி வைத்துக் கொண்டிருந்த சாரதா என்ன நினைத்தாரோ அம்மையப்பனை ஓரமாய் அழைத்து கொண்டு ஏதோ பேசிவிட்டு வந்தார். மகாவும் ரத்னமும் என்ன செய்வதென்று புரியாமல் அமைதியாக ஓரமாய் நின்று கொண்டிருந்தார்கள். வதுவேறு தொடர்ந்து போன் போட்டுக்கொண்டே இருந்தாள். இவ்வளவு நேரம் இருந்த குழப்பம் மாறிப்போய் குரோத புன்னகையுடன் வெளியே வந்த அம்மையப்பன் நேராக ரத்னம் முன் சென்று நின்றார். என்ன ரத்னம், புள்ள போன் போட்டுட்டே இருக்கும் போல, எடுத்து என்னன்னு கேட்க வேண்டியதானே? நீ என்ன பண்ணு, போனை போட்டு உன் மாவளை கிளம்பி இங்க வர சொல்லு. எதுக்குண்ணா? அவ ஏன் இங்க வரணும்? அவருக்கு ஏதோ சூழ்நிலை சரியில்லை என்பது புரிந்ததால் அவர் மகாவை கஞ்சாடை பார்த்தபடி கேட்டார். அட என்ன ரத்னம், விசேஷம் நடக்குது, போனை போட்டு வர சொல்லு. இல்லண்ணே, எதுக்கு வர சொல்றீங்க? அட,
என்ன பெருசா? ஒண்ணுமில்ல. உன் அண்ணி ஒரு நல்ல யோசனை சொன்னா. எனக்கும் கூட அது தோணாம போயிடுச்சு. அதுதான், அந்த ராங்கிக்காரியும் அவ ஜாட தானே. அதனால அவளை வர சொல்லி கட்டி வச்சிருவோன்னு சொல்றா. அதுவும் சரிதானே. நீ என்ன பண்ணு, வர சொல்ல அவள. மகா கோபமாக சாரதாவை பார்த்தார். என்னக்கா அதெல்லாம்? ச்சே, அவள போய் என கோபமாக ஏதோ பேச வந்தார். பேசாதே என்பது போல மகாவை அடக்கினார் ரத்னம். மன்னிச்சிருங்கண்ணா, என் பிள்ளைங்க வரமாட்டா. நாங்க இங்க வர சொல்லவும் மாட்டோம். அவ அவ ஃபாரின் போகணும்னு கனவு கண்டுட்டு இருக்கா. அவ கனவை நாங்க கலைக்க மாட்டோன்னே. அவளை விட்டுருங்க. நாங்க நாங்க கிளம்புறோம் என ரத்னம் மகா கைப்பிடித்து வெளியே செல்ல எத்தனிக்கும் நேரம் அவர்கள் முன்னே அருவாளும் கையுமாய் இருவர் வந்து மறித்து நின்றார்கள். கண்களில் கலவரத்துடன் இருவரும் அம்மையப்பனை திரும்பி பார்த்தனர். என வன்மமாய் சிரித்தபடி அவர்களை நோக்கி வந்தார் அம்மையப்பன். ரத்னம், கூட பிறந்து வாழ்ந்தும் இந்த அண்ணனை பத்தி தெரியாம இருக்க பாத்தியா? எனக்கு சொந்த பந்தத்தை விட மான மரியாதை தான் முக்கியம். கொன்னு புதைச்சு போட்டு போயிட்டே இருப்பேன் என்றபடி அவர்கள் அருகே வந்து நின்று அவர் கையில் இருந்து போனை பறித்தவர் வது எண்ணுக்கு அழைத்தார். ஏர்போர்ட் நோக்கி சென்று கொண்டிருந்த வதுவின் எண்ணுக்கு மகா எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. மகா, எப்ப கிளம்புறீங்க? நான் ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன். மறுபக்கமோ, அவங்கள உசுரோட பாக்கணும்னா இன்னும் 5 நிமிஷத்துல நீ மண்டபத்துல இருக்கணும் என பட்டென்று கூறி போனை வைத்தது என்னவோ அம்மையப்பன். சற்று நேரத்தில் அவள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அவள் தந்தையும் மகாவும் கத்தி முனையில் சிறைப்பிடிக்கப்பட்டு இருப்பது போன்ற புகைப்படம் ஒன்று வந்து சேர்ந்தது. அதை கண்டதும் வண்டியை செலுத்திக் கொண்டிருந்தவள் சடன் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தினாள். அரை மணி நேரத்திற்கு பின்னர் ஆட்ட பாட்டங்களுடன் மேலநாதஸ்வரம் சத்தம் ஒலிக்க கல்யாண மேடையில் முகமெங்கும் புன்னகையுடன் பலவித எதிர்பார்ப்புகளுடன் அமர்ந்திருந்த சிவாவின் கண்கள் நொடிக்கு ஒரு முறை அந்த மணப்பெண் அறையை தழுவி சென்றது. இதோ தங்க வண்ண பட்டுடுத்தி உடலெங்கும் தங்க ஆபரணம் மின்ன அழகு ஓவியமாய் நடந்து வந்தவள் முகத்தில் துளியும் மருந்துக்கு கூட புன்னகை என்பது இல்லாமல் அமைதியே உருவமாய் வந்து அமர்ந்தாள் வது. இல்ல, இனிமே வது என்பவள் மற்றவர்களை பொறுத்தவரை சந்திராதேவி. சோ நம்மளும் இனி அப்படிதான் சொல்லணும். வது சந்திரா என்ற அடையாளத்துடன் அந்த மணப்பெண் கோலத்தில் நடந்து வந்து சிவா அருகே அமர்ந்தாள். விட்டால் இந்த நொடியை கடத்து சென்று விடுவேன் என்ற நோக்கில் கண்ணெடுக்காத சிவா அவளையே ஓரக்கண்ணால் களவாடி கொண்டிருந்தான். ஆனால் வதுவோ அருகில் ஒருவன் இருக்கிறான் என்பதை கவனிப்பதாய் கூட இல்லை. அவள் பார்வை அங்கு தூரத்தில் இரத்த காயங்களுடன் கண்களில் கண்ணீர் மல்க அருவாள்களுக்கு இடையே அம்மையப்பன் ஆட்களால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த மகா மற்றும் ரத்னம் இருவரையும் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். பல்லை கடித்து ஒட்டுமொத்த கோபத்தையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறாள் என்பதை உற்று பார்த்தால் கவனித்து விடலாம். ஆனா அது கூட தெரியாம பையன் பயங்கரமா சைட் அடிச்சிட்டு இருக்கான். பொண்ணு வெக்கப்படுதுன்னு வேற நினைச்சுக்கிறான். இவனுக்கு நம்ம என்னத்த சொல்ல? தம்பி, அது புயலுக்கு முன்னாடி வர்ற அமைதின்னு. அம்மாடி, இத போட்டுக்கோ தங்கம் என சாரதா மாலையை அணிவிக்க வந்தார். வதுவின் ஒற்றை உஷ்ண பார்வையில் அவரையும் அறியாமல் அவர் கால்கள் பின்னால் சென்றது. கெட்டுமேளம் என ஐயர் தாலியை நீட்டினார். பலவித ஆசைகளுடன் கையில் வாங்கிய சிவா வதுவை பார்த்தான். வது இன்னும் எங்கோ வெறித்தபடி இருப்பதை வெட்கமென்று எண்ணியவன் வதுவை அழைத்தான். ஏன்? இப்பொழுதுதான் வது பார்வை சிவாவை நோக்கி திரும்பியது. சம்மதமாங்க. அவன் ஒற்றை வார்த்தை அங்கிருந்த அனைவரிலும் அவன் மட்டும் மனிதனாக தெரிவது போல் தோன்றியது அந்த நொடி. அவள் சம்மதமின்றி கத்தி முனையில் தாய் தந்தையை நிறுத்தி வலுக்கட்டாயமாக நடக்கும் திருமண விழாவில் தன் ஒப்புதலை புன்னகையுடன் எதிர்பார்த்த அவன் புன்னகை அந்த நொடி அவள் மனதில் ஆழமாய் பதிந்து போனது. நாளே ஆகுறது, கட்டுங்கோ என ஐயர் அவசரப்படுத்திய போதும் அவன் அவசரம் கொள்ளவில்லை. கண்ணை மட்டும் சிமிட்டுங்க, போதும். அப்போதும் அவள் சம்மதம் எதிர்நோக்கி காத்திருந்தான். கூறிவிட முடியும் அவளால் பிடிக்கவில்லை என்று ஒரு வார்த்தையை. ஆனால் அங்கு கத்தி முனையில் இருக்கும் தாய் தந்த நிலை என்னவாகும்? பொறுமை காத்தவள் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு அவன் கண்களை ஆள பார்த்தபடி கண்களை மூடி திறந்தாள். அதுவே அவனுக்கு போதுமாய் இருந்தது. இதோ நாத்தனார் முடிச்சை கூட விட்டு கொடுக்காதவன் 3 முடிச்சையும் அவனே போட்டு வதுவை தன்னவள் ஆக்கி இனிதே கல்யாண வாழ்க்கைக்கு சீட் போட்டு இடம் போட்டு விட்டான். வலது கையால் குங்குமம் எடுத்து அவள் தாலியில் வைத்து அடுத்து உச்சி வகுட்டில் வைக்க எதையோ சாதித்து விட்டது போல் அப்படி ஒரு ஆனந்தம் அவன் முகத்தில். ராசா, இனிமேலதான் தம்பி நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு என மேலே ஆண்டவர் பல்லை காட்டி சிரித்தது. பாவம், அவனுக்கு எங்கே தெரிய போகிறது? பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வேகமாய் எழுந்தவன் வதுவை நோக்கி கை நீட்ட, நம்ம புள்ள பத்தி நமக்கு தெரியாததா? அவன் கை நீட்டினா அதை புடிச்சு எந்திரிக்கிற ரகம் நம்ம வது இல்லையே. அவன் கையை பிடிக்காது அவளே எழுந்து நின்றாள். அவள் வெட்கப்படுகிறாள் என எண்ணிக்கொண்டான். முதல்ல உங்க அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாங்க.
வது பட்டென்று மகா இருக்கும் பக்கம் பார்வையை செலுத்தியவள் பின் அம்மையப்பனை பார்த்தாள். நான் ஜெயித்து விட்டேன் என்ற ஆணவ பார்வையை வதுவை நோக்கி செலுத்தியபடி அவர் கேலியாய் பார்த்தார். சாரதாவும் ஆசையாய் மகளை பார்த்தார். எப்பவுமே நீ என் காலுக்கு கீழே தான் கிடக்கணும். அதுக்கு ஆரம்பம்தான் இப்ப நீ என் காலில் விழப் போறது என்பதை போல கர்வமாக பார்த்தார். அது இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே நடக்காது. இந்த வது பத்தி இன்னும் உனக்கு தெரியல. நான் உன் காலில் விழணுமா என்பது போல் வது அம்மையப்பனை பார்த்தாள். இப்ப பாரு என் அவருக்கு மட்டும் தெரியும்படி விஷமமாய் சிரித்தவள் தொப்பென்று மயங்கி விழுந்தாள். அப்படி நடித்தாள். ஐயோ! ஏன் அவள் விழும் முன்னே அவளை தனது கைகளில் தாங்கி பிடித்தான் சிவா. எங்க சவி? சந்திராதேவிக்கு ஷார்ட் ஃபார்மா. பையன் நைட்டு ஃபுல்லா உட்காந்து யோசிச்சிருக்கான் ஆசை மனைவிக்கு. அவள் கண்ணம் தட்டி அடுத்த நொடி அவளை தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு கார் நோக்கி விரைந்தான். மணப்பெண் மயங்கி விட்டதால் மொத்த கல்யாண மண்டபமும் கலவரமாகிய நேரம் யாரும் அறியா வண்ணம் ஒற்றை கண்ணை திறந்து அம்மையப்பனுக்கு மட்டும் தெரியும்படி சிரித்தவளின் ஒற்றை பார்வை கூறிவிட்டது, நீ வில்லன்னா நான் உனக்கே வில்லாதி வில்லன் என்று. கண்களில் கோபம் பொங்க அம்மையப்பன் வதுவை பார்த்தார். இந்த வதுவை சீண்டி விட்டுட்டல, இனிமேலதான் இந்த வது ஆட்டத்தை பார்க்க போற. வெயிட் அண்ட் சீ என்பது போல் அவள் சைகை காட்டி சென்றாள். அத்தியாயம் 17. யாரை பற்றியும் கவலை கொள்ளவே இல்லை சிவா. வது மயங்கிவிட்டாள் என்பது மட்டுமே அவன் புத்தியில் இருந்தது. உடனே அவசரமாக அவளை ஜீப்பில் கிடத்தி அவன் கருப்பு நிற ஜீப்பை எடுத்துக்கொண்டு சென்றான். ஹேய் சிவா, நில்லு என பின்னால் மூச்சு வாங்க ஓடி வந்த மொத்த குடும்பத்தின் முகத்திலும் தூசி வாரி இறைத்துவிட்டு சென்றவனின் வண்டி மருத்துவமனை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போதே மயக்கத்தில் இருந்தது போல் நடித்தவள் பட்டென்று எழுந்து அமர்ந்தாள். ஒரு நொடி வண்டி ஓட்டிக் கொண்டிருந்தவன் பட்டென பிரேக் போட்டான். அதில் அவள் டப்பென்று முன்னால் இடிக்கப் போன சமயம் வதுவின் தலை வண்டியில் இடித்து விடாதபடி முன்னே அவன் கையை வைத்து தடுத்து விட்டான். கண்களை அழுத்தமாக மூடி இருந்தவள் மெல்ல மூச்சினை இழுத்து விட்டபடி கண்களை திறந்தாள். மன்னிச்சிடுங்க, ஏமல்தான் தப்பு என்ற சத்தம் கேட்டு மெல்ல வதுவோ சிவா பக்கம் திரும்பி பார்த்தாள். அவன் அமைதியே உருவமாய் புன்னகை முகத்துடன் அவள் பக்கம் திரும்பி பார்த்தான். வது அவனையே ஒரு நொடி உற்று பார்த்தாள். உங்களுக்கு என அவன் எதையோ கேட்க ஆரம்பிக்கும் முன்னே முந்திக் கொண்டு பேசினாள் வது. எனக்கு பயங்கரமா பசிக்குது, சாப்பிடலாமா என விழித்தவன் அவளை கொஞ்சம் வினோதமாக பார்த்தான். ஒருவேளை பசி மயக்கமா இருக்குமோ என்று எண்ணிக்கொண்டவன் வண்டியை ஒரு ஹோட்டல் முன்னே நிப்பாட்டினான். அது ஒரு 10 பேர் அமர்ந்து உண்ணும் அளவு சிறிய கடை. ஆகினும் கூட்டம் நிரம்பி வழிந்தது. உள்ளே செல்லக்கூட முடியாத அளவுக்கு கூட்டம் அலைமோதியது. அந்த ஹோட்டல் முன்னே வண்டியை நிறுத்தியவன் அலைமோதிய கூட்டத்தை கவனித்தான். இங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும், அதனால கூட்டமும் அதிகமா இருக்கும். ஆனா இன்னைக்கு ரொம்ப கூட்டமா இருக்கு. நம்ம வேணும்னா வேற கடைக்கு போகலாம் அவன் மீண்டும் வண்டியை எடுத்தான். ஒரு நிமிஷம், வண்டியை ஸ்டாப் பண்ணு ஃப்ரூட் சத்தம் போட்டு கத்தினாள் வது. சாப்பாடு நல்லா இருக்கும்னா இங்கே சாப்பிடுவோம் காலை சீட்டில் மடக்கி அமர்ந்தபடி சொன்னாள். இல்ல, கூட்டம். அவன் தயக்கமாக பார்த்தான். டோன்ட் வெரி ஃப்ரூட், நான் பாத்துக்கிறேன் என மனக்கோலத்தில் வண்டியை விட்டு இறங்கி அந்த கடையை நோக்கி சென்றாள். அச்சோ, கீழே கிடக்கிற இந்த 5 பவுன் தங்க சங்கிலி யாரோடுது என கன்னத்தில் கை வைத்தபடி அவள் கத்தி சொன்னதில் அலைமோதிய கூட்டம் அடுத்த நொடி காணாமல் மறைந்து போனது. தங்கம்னு சொன்னதும் காத்து மாதிரி காணாம போயிட்டானுங்க. சப்பா, இந்த சேலை கட்டிக்கிட்டு நடக்க வேற முடியலையே என மெல்ல தாங்கி தாங்கி நடந்தபடி உள்ளே சென்றவள் சிவா பக்கம் திரும்பினாள். என்ன மேன், பசிக்கலையா? கம் கம். சிவா சிறு புன்னகையுடன் காரை விட்டு இறங்கி ஹோட்டல் உள்ளே சென்றான். ஒரு பக்கம் கையால் விசிறியபடி அங்குமிங்கும் வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் வது. அவளுக்கு நேரெதிரே பட்டு வேஷ்டியில் ஆணழகனாய் கருப்பு கண்ணன் நம் நாயகன் மனைவியை ஓர விழியால் ரசித்தபடி அமர்ந்தான். இதோ வது ஹோட்டலில் உள்ள மொத்த உணவிலும் ஒவ்வொரு ஐட்டம் ஆர்டர் செய்துவிட்டால் போலும். அவர்கள் இருந்த டேபிளில் உணவை வைக்க கூட இடம் இல்லாமல் பக்கத்து டேபிளை கடன் வாங்கி மீதமிருந்ததை வைத்துவிட்டு சென்றார்கள். மனக்கோலத்தில் அமர்ந்து இருவரும் இப்படி சாப்பிட்டு கொண்டிருப்பதை அனைவரும் ஆச்சரியமாக அங்குமிங்கும் மறைந்து நின்று வேடிக்கை பார்த்தனர். ஒருவேளை பிராங்கா இருக்குமோ, ஒருவேளை போட்டோஷூட்டா இருக்குமோ என ஒருவருக்கொருவர் மாறி மாறி பேசிக் கொண்டார்கள். பசிடா பசி என்ற அளவுக்கு வது வெளுத்து கட்டினாள். முன்னாடி ஒருத்தன் உட்கார்ந்திருக்கானே, அவன் சாப்பிட்டானா இல்லையா அதெல்லாம் பாக்குற அளவுக்கு அவளுக்கு எங்க நேரம்.
அந்த வாய்க்கு ஓய்வே இல்லாது போல வெளுத்து கட்டி கொண்டிருந்தவள் கடைசியாக ஹா என்று ஏப்பம் விட்டு வெனிலா ஐஸை வாயில் வைத்தபடி முன்னேறிந்தவனை பார்த்தாள். சிவாவோ கன்னத்தில் கை வைத்தபடி அவளையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன ஃப்ரூட், நல்லா சாப்பிட்டாச்சா? நீ வச்சாதானே தங்கம் அவன் சாப்பிட முடியும். நீதான் வாரி சுருட்டிட்டியே, அப்புறம் எப்படி அவன் சாப்பிட முடியும்? சிவா அங்கு காலியாக கிடந்த பிளேட்டையும் அவளையும் மாறி மாறி பார்த்தவன் சிறு புன்னகையுடன் பேரரை அழைத்தான். ஸ்ட்ராங்கா சுகர் தூக்கலா ஒரு டீ என் ஆர்டர் செய்துவிட்டு அமைதியாக அவளை பார்த்தான். பசி மயக்கத்தில் வெளுத்து கட்டி கொண்டிருந்தவள் இவ்வளவு நேரம் சுற்றி என்ன நடந்தது என்பதை கவனிக்க தவறிவிட்டாள். இதோ சுட சுட டீ கிளாஸை ஒருவர் சிவா முன்னே வைத்துவிட்டு போனார். ஷுஷு ஃப்ரூட் என அவள் சைகை காட்டி அழைத்தாள். ஹா என கிளாஸை மெல்ல ஆட்டி ஒரு சிப் அருந்தியவன் அவளை புருவம் உயர்த்தி பார்த்தான். சொல்லுங்க, வேற ஏதாவது வேணுமா? அதில்ல, அது வேற. ஏங்க எல்லாரும் நம்மளே ஊத்து பார்த்துட்டு இருக்காங்க? இந்த கடையில இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு காசு கொடுக்காம ஓடிட்டாங்களா என்ன? அவள் கேள்வியில் வாய்க்கே வலிக்காமல் சிரித்தான் சிவா. நான் காசு கொடுக்காம போனா கூட யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன், நீங்க இந்த ஊர் தாதாவா இல்ல போலீஸா? நீங்க எப்பவுமே இப்படித்தானாங்க? இல்ல, இப்படிதான் எப்பவுமே. நீ பதில் சொல் ஃப்ரூட். நம்ம கடையில யாரு காசு கேப்பா? என் அலட்டி கொள்ளாமல் சொன்னவன் அமைதியாய் டீயே அருந்தினான். இது உங்க கடையா? நம்ம கடைங்க என ஒரு வார்த்தையில் நீ இன்று முதல் என்னவள் என சொல்லிவிட்டான். ஆனால் அதை புரிந்து கொள்ளும் நிலையில்தான் அவள் இல்லையே. ஓ, அப்பயே அப்படி பாக்குறாங்க? கல்யாண கோலத்துல வீட்டுக்கு கூட போகாம இப்படி சாப்பிட வந்து உக்காந்தா அப்படிதாங்க பாப்பாங்க. அப்பொழுதுதான் தனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. கைப்பிடித்தவன் முன் அமர்ந்து இருக்கிறோம். அங்கே தனது தாய் தந்தை கத்தி முனையில் இருக்கிறார்கள் என அனைத்துமே ஞாபகம் வந்தது. அவசரமாக குனிந்து கழுத்தில் இருந்த தாலியை பார்த்தாள். ஐயோ, சோத்து பார்த்ததும் அம்புட்டையும் மறந்துட்டோம். நம்மள சோத்து முட்டை நினைக்க மாட்டான் என தனக்குள் பேசிக்கொள்கிறோம் என எண்ணிக்கொண்டு அவள் வெளிப்படையாக பேசி வைத்தாள். சிவா இதழில் அழகே ஒரு மில்லிமீட்டர் புன்னகை தோன்றி மறைந்தது. நான் இப்பவே கிளம்பணும், எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா ஃப்ரூட்? சிவா அவளை ஏற இறங்க பார்த்துவிட்டு எழுந்து நின்றான். ஒரு நிமிஷங்க, சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு வர. ஏன், உங்க கடை தானே, அப்புறம் எதுக்கு காசு கொடுக்கணும்? நம்ம கடையா இருந்தா கூட நான் எப்பவுமே காசு கொடுத்துருவேன். பர்சனல் வேற பிசினஸ் வேறங்க. ஹா என உதட்டை பிதுக்கி கொண்டவதும் ஜீப்பில் ஏறி அமர்ந்தாள். காசை கொடுத்து விட்டு சிவா ஜீப்பை எடுத்தான். அப்போ நான் சாப்பிட்டதுக்கு காசு நான் தந்துருவேன், சரியா ஃப்ரூட்? சிவா ஒரு நொடி அவளை திரும்பி புருவம் உயர்த்தி பார்த்தான். இல்ல, நீங்க தானே சொன்னீங்க பர்சனல் வேற பிசினஸ் வேற, சோ நான் கொடுத்துருவேன். பட் இப்ப என்கிட்ட பணம் இல்ல, கணக்குல வச்சுக்கோங்க ஃப்ரூட். சிவா எதுவும் பேசவில்லை. சிறு புன்னகை ஒன்றை மட்டும் கொடுத்தவன் ஜீப்பை எடுத்தான். இப்ப நம்ம மண்டபம் தானே போறோம்? இல்லங்க, நம்ம வீட்டுக்கு. வாட்? வேணா, மண்டபம் போங்க. அங்க யாரும் இல்லங்க, எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால நம்ம வீட்டுக்கு தான் போறோம். எல்லாரும்னா என வது வேகமாக கேட்டாள். உங்க வீட்டுல இருக்க எல்லாரும் தாங்க. ஐயோ, மகாவும் அப்பாவும் எங்க இருப்பாங்கன்னு தெரியலையே, இப்ப என்ன பண்றது என எண்ணிக்கொண்டவள் பதட்டமாக நகத்தை கடித்தாள். என்னோட லக்கேஜ் அதெல்லாம் எடுக்க மறந்துட்டோம், சோ மண்டபம் போங்க. உங்க லக்கேஜ் எல்லாம் உங்க வீட்டுல இருக்கவங்களே கொண்டு போயிட்டாங்க. அவள் என்ன கூறினாலும் அது எடுபடாமல் போனது. இல்ல என அவள் இழுக்கும் நேரம் அந்த கருப்பு ஜீப் சரட்டென முற்றிலும் மாவிலை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த பெரிய வீட்டின் முன் வந்து நின்றது. வீட்டுக்கு வந்துட்டோங்க, வாங்க. வண்டியில் இருந்து இறங்கிய வது சற்று தயக்கத்துடன் நின்றாலும் அவள் கண்கள் அவள் தாய் தந்தையை தேடியது. போலாங்க, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க என சிவா முன்னே நடக்க அவனை தொடர்ந்து வது நடந்தாள். இதோ ஆரத்தி தட்டுடன் மொத்த குடும்பமும் அவர்களுக்காக காத்திருந்தது. சிவா, எங்கப்பா போனீங்க? எம்பிட்டு நேரம் நாங்க காத்துட்டு இருக்கது. ஆமா, பொண்ண மயக்கம் போட்டு தூக்கிட்டு போனியே, என்னாச்சு என வதுவை பார்த்து கேட்டார்கள். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளும் நோக்கில் வது இல்லை போலும். அவள் கண்களோ அவள் குடும்பத்தை தேடிக் கொண்டிருந்தது. பிரச்சனை இல்லைங்கம்மா, பசி மயக்கம்தான், அதான் சாப்பிட்டு வரோம். இதை கேட்டு பட்டென்று ரங்கநாயகி உண்மை முகம் ஒரு நொடி எட்டி பார்த்தது. ஏன், மகாராணிக்கு வீட்டுக்கு வர வரைக்கும் பசி அடக்க முடியலையோ என நாக்கை சுழற்றி சொன்னார் ரங்கநாயகி. அந்த வார்த்தை வது காதில் கேட்டுவிட ஸ்லோ மோஷனில் அவள் ரங்கநாயகி பக்கம் திரும்பினாள். மகன் முன்னே இப்படி பேசினால் தப்பாக எடுத்துக்கொள்வானோ? புது மருமகளிடம் வந்ததும்
தனது முகத்தை காட்டினால் வரதட்சணை வாங்கும் முன் ஓடி விடுவாளோ என எண்ணினாரோ என்னவோ. அப்படியே முகத்தை சாந்த சொரூபிணியாய் மாற்றிக்கொண்டார். அதுக்கு இல்லப்பா, நம்ம குடும்பத்து மருமக இப்படி மயங்கி விழுந்தா நமக்கு தானே கெட்ட பேரு, அதுக்கு தான் சொன்னேன் என அப்படியே பிட்டை மாத்தி விட்டார். ஒரு நொடி ஆகினும் அவரின் உண்மை முகத்தை அந்த நொடியே குறித்து கொண்டாள் வது. சரி, நேரம் ஆயிப்போச்சு, சீக்கிரம் உள்ள வலது கால் எடுத்து வச்சு வாங்க என ஆரத்தி சுத்தி உள்ளே அழைத்து செல்லும் முன் ஒரு பெரிய படி ஒன்றில் நிரம்ப நெல்லை வைத்து அது மேல் வெற்றிலை பாக்கை வைத்திருந்தார்கள் வாசலில். எம்மாடி, இந்த படிய வலது காலால எட்டி உதைக்கணும். அப்ப அதுல இருக்க நெல்லு எம்பிடு தூரம் செதறுதோ அம்பிடு தூரம் நீ கால் வச்ச நேரம் செல்வமும் பெருகுந்தாயி. நல்லா எட்டி உத. சிவாவின் பாட்டி சொன்னார். நல்லா எட்டி உதைக்கணும், அப்படித்தானே என மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொண்ட வதுவின் பார்வை அங்கு எதிரே 10 அடிக்கும் மேல் பெரிதாய் மாட்டப்பட்டிருந்த ரங்கநாயகியின் கண்ணாடியால் செய்யப்பட்ட புகைப்படத்தில் பதிந்தது. ரங்கநாயகி பக்கம் திரும்பி ஒரு புன்னகை சிந்தினாள். இந்த வது கிட்ட பார்த்து பேசணும், இல்லைனா இப்படித்தான் நடக்கும் என்பது போல் ஓங்கி ஒரு உதை விட்டாள். அந்த நெல் நிரம்பிய படி பறந்து போய் சரியாக ரங்கநாயகி புகைப்படத்தில் பட்டு மொத்த கண்ணாடியும் சில்லு சில்லாக நொறுங்கி கீழே சிதறியது. இதை கண்டு மொத்த குடும்பமும் அதிர்ச்சியாகி பார்த்தது. அந்த வீட்டின் இளைய மருமகள் வைதேகியோ மூத்த மருமகள் ஆனந்தி காதில் ஓதினாள். ஏக்கா, என்னக்கா அவ நெல்ல சிதற விடுவான்னு பார்த்தா அத்தை போட்டோவை சிதற விட்டுட்டா. அடி நீ வேற, நானே ரொம்ப வருஷமா எப்படா அந்த போட்டோவை நொறுக்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்த. ஆனா நம்மளால நினைக்க மட்டும்தானே முடியும். ஆனா புண்ணியவதி கால் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சம்பவத்தை பண்ணிட்டா. மகராசி நல்லா இருக்கணும் என ஆனந்தம் கொண்டாள். ஆனால் அதுக்கு நேரெதிராய் ரெங்கநாயகி பார்வையோ வதுமேல் வன்மமாக திரும்பியது. அத்தியாயம் 18. கண்களில் ருத்ரம் பொங்க மொத்த கோபத்தையும் அடக்கிக் கொண்டு அந்த அறையில் அமர்ந்திருந்தாள் வது. சிவா வீட்டிற்கு வந்த பிறகு அந்த சடங்கு இந்த சடங்கு என அவளை பாடாய் படுத்தி விட்டனர். அவள் இவ்வளவு பொறுமையாய் இருந்ததே உலக அதிசயம்தான் போலும். அவள் வதுவாய் இருந்திருந்தால் அவள் பொறுமை எப்பொழுதோ காற்றில் மறைந்திருக்கும். ஆனால் இப்பொழுது இவள் மற்றவர்களை பொறுத்தவரை வது அல்ல, சந்திராகிற்றே. நடந்த அனைத்தும் ஏனோ கனவு போல் கண்மூடி திறந்தால் மறைந்துவிடக் கூடாதா என்று மனம் அடித்து கொண்டாலும் கடந்து போன காலத்தை மீட்டு எடுக்க முடிவதில்லையே. அவள் கட்டாய கல்யாண வைபோகம் அவள் கண்முன்னே காட்சி போல ஓடியது. அம்மையப்பன் வார்த்தையில் குழம்பியவள் மீண்டும் மகா எண்ணிற்கு அழைத்து பார்த்தாள். ஆனால் இம்முறை அது சுவிட்ச் ஆஃப் என்று வர வது முகம் யோசனையில் சுருங்கியது. எதை பற்றியும் வது யோசிக்கவில்லை. அவள் தாய் தந்தையை விட வேறு எதுவும் அவளுக்கு பெரியதாய் தோன்றவில்லை. வண்டியை மண்டபம் நோக்கி திருப்பியவள் சில நொடிகளில் மண்டபத்தை அடையும் போதே அவளுக்காக வாசலிலே காத்திருந்த இருவர் அவளை யாரும் அறியா வண்ணம் பின்வாசல் வழி அவளை ஒரு குடோன் நோக்கி அழைத்து சென்றார்கள். யாரிடா நீங்க, எங்க கூட்டிட்டு போறீங்க என வது திமிர திமிர அவளை அம்மையப்பன் முன்னே கொண்டு போய் நிறுத்தியவர்கள் அவர்கள் வேலை முடிந்ததும் ஓரமாய் ஒதுங்கி நின்று கொண்டார்கள். வது அம்மையப்பன் முகத்தை கூட பார்க்க பிடிக்காமல் அங்கு ஓரமாய் நின்று விழித்து கொண்டிருந்த பிரகதி அருகே சென்றாள். எங்க மகாவும் அப்பாவும்? அவளோ பயந்துபடி வதுவை பார்ப்பதும் பின் அவள் மாமன் அம்மையப்பனை பார்ப்பதுமாய் இருந்தாள். கேட்டது காதுல விழுந்ததா இல்லையா? எங்க அம்மா அப்பா? அத என்கிட்ட கேளுமா சந்திரா, நான் சொல்றேன் என திமிராய் நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தபடி சொன்னார் அம்மையப்பன். நான் சந்திரா அல்ல, வது என பல்லை கடித்தபடி கூறியவளை கண்டு சத்தம் போட்டு சிரித்தார் அம்மையப்பன். பெத்தவனுக்கு தெரியாதா எந்த பொண்ணு யாருன்னு? நீ சந்திராதான். நான் வது. அவளும் கத்தினாள். இல்ல, நீ சந்திராதான். இல்ல, நான் வது. நீ சந்திராதான். இல்ல இல்ல இல்ல, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் வது 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 என ரௌத்திரம் பொங்க கத்தியவள் அவரை நோக்கி திரும்பினாள். இருக்கலாம், இங்க வர்ற வரைக்கும் நீ வதுவா இருந்திருக்கலாம். ஆனா இந்த நொடியில இருந்து நீ சந்திரா தேவிதான். அந்த பேரோடையும் அந்த அடையாளத்தோடையும் தான் இப்ப நீ கல்யாண கோலத்துல போய் அந்த மணப்பந்தல்ல உட்கார போற. யோ, என்ன முத்தி போச்சா? மர கலண்ட மாதிரியே பேசிட்டு இருக்க. என்னதான் ரத்னம் உன்னை வளர்த்திருந்தாலும் நீ என் ரத்தம்னு நிரூபிக்கிற பத்தியா? இல்லைன்னா அந்த அம்மையப்பனை எதிர்த்து பேச யாருக்கு தைரியம் வரும்? சரி, அதெல்லாம் பேசப்ப நேரம் இல்ல. இந்தா இப்போ இந்த சேலையை கட்டிட்டு பொண்ணு மாதிரி கிளம்பி வா பாப்போம். நானே நம்பணும் நீந்தா சந்திரா தேவின்னு. வந்ததே கோபம் அவளுக்கு. அவர் கொடுத்த சேலையை தூக்கி அவர் முகத்திலே விட்டெறிந்தாள். யோ,
என்ன, நான் பொறுமையா பேசிட்டு இருக்கோம், நக்கல் கூந்தலா இருக்கா? அசிங்கமா கேட்டுருவேன். நீ யார் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்ல? உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா? மரியாதை கெட்டு போயிரும் என கோபம் பொங்க கத்தினாள். மகா, அப்பா, எங்க இருக்கீங்க என்று கத்தியவள் அங்கு ஓரமாய் நின்ற சாரதா பக்கம் திரும்பினாள். எங்க என் மகாவும் அப்பாவும்? அவரோ பொங்கி வந்த அழுகையை கட்டுப்படுத்தி பேசாமல் நின்று கொண்டிருந்தார். ச்சே என 2 அடி எடுத்து வைத்தவள் வது என்ற சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள். அங்கே அவள் முன்னே சற்று தூரத்தில் மகாவும் ரத்னமும் கத்தி மற்றும் மறுவாளின் நடுவே சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார்கள். மா, அப்பா என பதறி போனவள் அவர்கள் அருகே ஓட நினைத்தாள். ஒரு எட்டு அவங்கள நோக்கி எடுத்து வச்சா அடுத்த நொடி அவங்க தலை இந்த மண்ணுல உருளும் என்று அம்மையப்பன் வார்த்தையில் அவள் கால்கள் அப்படியே பிரேக் போட்டது போல நின்றது. ஹே, அவங்கள எதுக்கு இப்ப பிடிச்சு வச்சிருக்க? உனக்கு என்ன பிரச்சனை போ? நீதான் பிரச்சனை சந்திரா. சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிற. நான் சந்திரா அல்ல, வதனா என வது பல்லை கடித்தாள். அட, அதத்தான் சொல்றேன். நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற பாத்தியா? என்ன ஏதுன்னு கேட்காம இந்த சேலையை கட்டி அலங்காரம் பண்ணிட்டு வந்து மன கோலத்துல மேடையில உட்காந்து தாலி கட்டிக்கிட்டு சந்திராவா நடிச்சா அவங்க 2 பேரும் உயிரோட இருப்பாங்க. இல்லனா இன்னைக்கு கல்யாணம் மட்டும் இல்ல, கருமாதியும் நடக்கும். அங்கே ஒரு நொடி மயான அமைதி நிலவியது. என்ன உன் வெகுளி மவ சந்திரா நினைச்சியா? நீ என்ன சொன்னாலும் அப்படியே பூம்பூம் மாடு மாதிரி தலையாட்ட. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இப்ப இந்த நிமிஷம் நான் என் அம்மா அப்பாவை கூட்டிட்டு இங்கிருந்து கிளம்ப போறேன் என ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தாள். அப்பொழுது என்ற சத்தம் கேட்டு பதட்டத்துடன் அவள் முன்னே பார்த்தாள். அங்கே மகா மற்றும் ரத்னம் இருவரின் கை நரம்பு கட் செய்யப்பட்டு அவர்கள் கைகளிலிருந்து ரத்தம் அதிகமாக வெளியேறியது. மருத்துவம் படித்தவளுக்கு தெரியாதா என்ன? இப்படியே இன்னும் சில வினாடிகள் ரத்தம் சென்றால் நிச்சயம் இருவரையும் காப்பாற்றுவது கஷ்டமாகிவிடும். புரிந்து போனது அவளுக்கு. அவர் சொன்னதை செய்யாவிடில் அவர்களை கொல்லக்கூட தயங்க மாட்டார் என்று. அம்மாடி வது, அம்மா சொல்ற, நீ பேசாம இங்கிருந்து ஓடி போயிரு தங்கம். எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. இவங்கெல்லாம் ரத்தம் குடிக்கிற காட்டேருங்க, போயிருமா. என்ன பொண்டாட்டி வச்சிருக்க ரத்னம் நீ? மரியாதையா பேச தெரியாதா? பாரு, என் பொண்டாட்டிய என்ன நிமிந்து கூட பார்க்க மாட்டா. அம்புட்டு மரியாதை. அவங்க நம்ம அடிமைங்க இல்லைன்னா நம்ம சரிபாதி. அவங்கள மதிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா அடிமை மாதிரி நடத்தாதீங்க என இத்தனை வருடம் கழித்து முதல் முறை அண்ணனை எதிர்த்து பேசிவிட்டார் ரத்னம். எதிர்த்து பேசுற அளவுக்கு ஆகிப்போச்சு. எல்லாம் உன் பொண்டாட்டியும் மகளும் கொடுத்த ட்ரைனிங் போல. குறைக்கிறேன், எல்லாத்தையும் குறைக்கிறேன் என அடியால் ஒருவனை நோக்கி கண் காட்டினார். அதை புரிந்து கொண்டு அவன் ரத்னத்தின் இன்னொரு கரத்திலும் கத்தி கொண்டு சரியாக நரம்பு இருக்கும் இடத்தில் கட் செய்ய போகும்போது கத்தினாள் வது. நிறுத்துங்க என கோபம் கொப்பளிக்க கத்தினாள். இப்ப என்ன வேணும் உனக்கு என ரத்த சிவப்பேறிய கண்கள் கொண்டு அம்மையப்பன் பக்கம் திரும்பி முறைத்தபடி கேட்டாள். புத்திசாலி பொண்ணு என அந்த சேலையை அவள் கைகளில் திணித்தார். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாது. இந்த நிமிஷத்துல இருந்து நீ சந்திராதேவி. அந்த அடையாளத்தோட என்னோட மவளா அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போக போற. முக்கியமான விஷயம், எப்பவுமே அவங்களுக்கு உன் மேல சந்தேகம் வரக்கூடாது. அங்கே ஏதாவது நீ கொலைப்படி பண்ண நினைச்சா இவங்க 2 பேர் தலை தனியாவும் முண்டம் தனியாவும் தண்டவாளத்துல கிடக்கும். நான் செய்வேன்னு உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த சேலை இறுக்கி பிடித்தவள் போகும் முன் அங்கு நின்ற தாய் தந்தையை ஒரு நொடி பார்த்துவிட்டு அப்படியே அங்கிருந்த மணப்பெண் கோலத்தில் கிளம்பி மேடை நோக்கி நடந்தாள். இவ்வளவு நேரம் நடந்ததை எண்ணிக்கொண்டிருந்தவள், சந்திரா, சந்திரா, ஏமா சந்திரா என கடைசியாக கத்தி அழைத்த போதுதான் சுயம் வந்து விழித்து பார்த்தாள். என்னாச்சு? அதுக்குள்ள கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? ஆம்பிட்டுதான், அலங்காரம் முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் புருஷ ரூம்ல விட்டுருவோம். அப்புறம் எம்பிட்டு வேணாலும் கனவு கண்டுக்கோ என ஆனந்தியும் வைதேகியும் அர்த்தமாய் சிரித்து கொண்டார்கள். புருஷ ரூமா? என்ன என வது புரியாமல் பார்த்தாள். இந்த உலகத்துல இருந்தா தானே என்ன நடக்குதுன்னு தெரியும். அம்மனிதான் அலங்காரம் பண்ற வரைக்கும் கனவு உலகத்துல மிதந்துட்டு இருந்தீங்களே, அப்புறம் எப்படி தெரியும்? உனக்கும் அவருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாந்தி முகூர்த்தம், அதாவது ஃபர்ஸ்ட் நைட்டு. வாட் நான்சென்ஸ்? என்ன நடக்குதுங்க? யார கேட்டு இதெல்லாம் பண்றீங்க என ஒரு நொடி அவள் கத்திய கத்தில் இருவரும் பயந்து போய் அப்படியே பள்ளி போல் சுவரோடு ஒன்று விட்டார்கள். என பல மணி நேரத்திற்கு பின் புருவம் சுருங்க மெல்ல மெல்ல கடினப்பட்டு கண்ணை விழித்த சந்திராவுக்கு தலை பயங்கரமாக வலித்தது. தலையை பிடித்தபடி மெல்ல எழுந்து அமர்ந்தவளை ஒரு பெரிய வெற்று அறையை வரவேற்றது. எங்கு இருக்கிறோம், என்ன இடம் இது என ஒன்றும் புரியாதவளுக்கு உடலெல்லாம் சோர்வாக இருந்தது. அதனால் மெல்ல சாய்ந்து அமர்ந்தாள் அந்த சுவற்றில். அப்பொழுது ஏதோ ஒரு கெட்ட துர்நாற்றம் வரவும் என சேலை முந்தானை கொண்டு மூக்கை பொத்திக் கொண்டு சுற்றி பார்த்தாள்.
ஆனால் ஏதோ பயங்கரமான நாற்றம் மட்டும் அவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது. அதனால் வாந்தியை எடுத்து விட்டாள். இருந்தும் அந்த துர்நாற்றம் குறையவில்லை. அந்த நாற்றம் எங்கிருந்து வருகிறது என யோசித்தவளுக்கு அது அவள் அருகே இருந்து வருவது போலிருக்க மெல்ல பின்னால் திரும்பி பார்த்தாள். அப்பொழுதுதான் அவள் இவ்வளவு நேரம் சாய்ந்து அமர்ந்திருந்தது என்னவோ செத்து குவிந்து கிடந்த பிணங்கள் மேல்தான் என்பதை கண்டாள். என வீறிட்டு அலறியவள் அப்படியே கத்திக்கொண்டு பின்னால் நகர்ந்தபடி கத்த துவங்கினாள். ஹெல்ப், ஹெல்ப், யாராவது காப்பாத்துங்க, அம்மா, அப்பா, பயமா இருக்கு, ப்ளீஸ் வாங்க, எனக்கு எனக்கு பயமா இருக்கு என்றவளுக்கு பயந்தாலும் சரி சந்தோஷம் என்றாலும் சரி விக்கல் வந்துவிடும். அதனால் இப்பொழுதும் விக்கல் எடுத்தபடியே அவள் பயந்து போய் தண்ணீரை தாரை தாரையாய் அவள் கண்களிலிருந்து கன்னம் நனைத்தது. என விக்கலுடன் தேம்பி தேம்பி அழத் துவங்கினாள். காப்பாத்துங்க என்று கத்தும் நேரம் அந்த பாதி வெளிச்சம் மற்றும் இருள் பரவிய அறையில் பெரிதாய் வெளிச்சம் பரவ கதவை திறந்து கொண்டு ஒரு உருவம் டப் டப் என்ற காலடி சத்தங்களுடன் உள்ளே வந்தது. அதீத பயத்துடன் அந்த காலடிக்கு சொந்தக்காரனை கலங்கிய விழி கொண்டு அவள் அண்ணாந்து பார்த்தாள். இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா.